ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் கிச்சன் கிரேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான அருமையான டெசர்ட் ரோஸ் மில்க் ஜார் கேக். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன், வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 3 முட்டையோட வெள்ளைக்கரு அதை நான் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 முட்டையோட மஞ்சக்கரு, 2 டேபிள் ஸ்பூன் பால், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதையும் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வந்து இதை நல்லா ஜலிச்சு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அதாவது மிக்ஸ் பண்ணுறது வந்து சேம் ரொட்டேஷனில் ஒரு ரொட்டேஷன் கட் இந்த மாதிரி பண்ணாலே கேக் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும். நான் வந்து எப்போவுமே குக்கரில் தான் பேக் பண்ணி எடுப்பேன். குக்கரில் ப்ரீ ஹீட் ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே அழகாக பேக் ஆகி வந்துடும். நீங்கள் அதுக்குள்ளே ஒரு டின்னில் நல்லா பட்டர் பேப்பர்லாம் போட்டு இந்த பேட்டரை ஊற்றி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை தனியாக நம்ம ஒரு சைடில் வந்து நீங்கள் விப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் அழகாக இந்த கேக்கு, அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரோஸ் மில்க் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச அந்த ரோஸ் மில்க்கை நீங்கள் அந்த கேக் மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப மாய்ஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஷாப்பில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் நல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க, ஒரு அருமையான டெசர்ட்ஸ் கொடுக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ஆனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கணுன்னா இது ஈஸியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கேக்கெல்லாம் உதுத்துறனால டக்குன்னு எத்தனை பேருக்குனாலும் நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக நான் இப்படி கேக்கில் நீங்கள் ரெடி பண்ணுறதை பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேக் போடுங்க. கேக்கில் வந்து ரோஸ் மில்கை தனியாக அதாவது ஒரு பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அது அந்த கேக்கில் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா கேக் நல்லா மாய்ஸ்டாக இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போட்டு அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டபோது ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப்பும் எடுத்து அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அது இன்னுமே அதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஆப்டாக இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு செரி டாப்பிங் மாதிரி நடுவில் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நான் டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். 2 இளநியோட அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 கப்பு சில்டு மில்க், ஃப்ரிட்ஜில் சில்டு மில்க் எடுத்துகிட்டு 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் இளநியோட தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவைப்பட்டால் சர்க்கரை வேணும்னா சர்க்கரையும் நீங்கள் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸில் அடிச்சு எடுத்திங்கன்னா அருமையான டெண்டர் கோகோனட் ஷேக் ரெடி.